எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அதே மாதிரி அவருடைய அண்ணன் ஈகேடி சிவகுமார் சார் மிகப்பெரிய சயின்டிஸ்ட், மிகப்பெரிய ப்ரொஃபஸர், அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்காரு. புதுத்தூர்பேட்டையில் இவங்களுடைய அந்த 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 வீட்டுக்கு போகிறதே ரொம்ப அவ்வளோ அழகாக இருக்கும். அது ஒரு பாரம்பரியமான வீட்டில். அந்த வீட்டில் என்ன பெரிய பெருமைன்னு சொன்னால், இவங்க அப்பா உடைய நண்பர் அறிஞர் அண்ணா அவங்க வீட்டுக்கு வந்து தங்கியிருக்காரு. அறிஞர் அண்ணா அவர்களே எங்கள் வீட்டில் வந்து தங்கியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஃபேமிலி. அதே மாதிரி செந்தில்கிட்ட எனக்கு 2 விஷயம் ரொம்ப பிடிக்கும். ஒன்று வந்து அவர் வந்து ஓய்வு எடுக்கவே மாட்டார். ஏதோ ஒன்று அடுத்தடுத்து ஏதோ ஒன்று பண்ணி திடீர்னு பார்த்தா டிஜிட்டல் ப்ரொமோஷன் வரு, அந்த சைன் போடுங்க, ஏதோ ஒன்று தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்படி யார்கிட்டையுமே இந்த ஃபீல்டில் பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், செந்தில்கிட்ட இந்த தொடர்புகளை ஏற்படுத்தி தர மாட்டாங்க. ஒருத்தர் நம்பர் கூட ஒருத்தர்கிட்ட வாங்கிட முடியாது. அவங்க ரொம்ப பழக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. நம்பர் கிட்ட தர மாட்டாங்க. அந்த நம்பர்ல இருக்கு, இதுல இருக்கு, நான் வீட்டுக்கு பிளான் பண்ணிட்டு சொல்லி அதை அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த காலகட்டத்தில் அது இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் ஃபீல்டில் எல்லாரோடும் தொடர்பு வச்சுங்க, எல்லாருடைய நம்பரை கொடுங்க, உங்க நம்பரை விட்டு கொடுங்க, அவர் நம்பரை வாங்கிக்கங்கன்னு சொல்ற ஒரு மிகப்பெரிய மனசு உள்ள ஒரே கலைஞர் யாருன்னா அது செந்தில் மட்டும்தான். அதுக்கு நான் அந்த இடத்துல நன்றி தெரிவிச்சு வாழ்த்துக்கிறேன். சார் இப்போ சொன்னார் புதுட்டூர்பேட்டை சொன்னாரு. அந்த ஊர்ல தான் நானும் பக்தவச்சலம் அவர்களும் அன்பு நண்பர் வாசு வந்திருக்காங்க. அடுத்து ரமேஷ், சக்தி எல்லாமே அந்த ஊர்ல பிறந்து அங்கிருந்து மேல வந்தவங்க. அந்த ஊர்ல உற்பத்தி பண்ண இந்த கைத்தறி ஆடையை அன்பு தம்பிக்கு பெருமதி கொள்கிறோம். ஸ்ரீராம் நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் a lot சார். தேங்க்யூ சுபான் சார். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நீங்களாம் வந்து தான் எங்களுடைய விழாவை வந்து பெருமைப்படுத்தி இருக்கிறீங்க, இன்னும் வந்து பிரம்மாண்டமாக்கி இருக்கிறீங்க.